ஒரு நிமிஷம் எனக்கு வேலை இல்லை, என் கையில் காசு இல்லை, எனக்கு மட்டும் ரிலேஷன்ஷிப் செட் ஆக மாட்டுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, மற்ற எல்லாருக்கும் சரியாக நடக்குது யோசிக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம ஆள் மனசில் ஆணித்தரமாக நம்பணும். என்ன பண்ணணும், நம்மளுக்கு காசு கிடைக்கும், நம்மளுக்கு வேலை கிடைக்கும், நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகும், நம்மளுக்கு மட்டும் எல்லாமே கரெக்டாக நடக்கும்ன்றது நம்ம ஆணித்தரமாக நம்பணும். இப்போ நம்ம அடுத்த ஆக்ஷனில் இறங்கணும். நிறைய பேர் இந்த ஆக்ஷனில் இறங்கும் போது பண்ணுற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிடும். உடனே காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி கடன்னு எல்லாம் பண்ணுறேன்ட்டு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. 4வது நாள் அப்படியே கேஸ் இறங்கணும், பலூன் மாதிரி அப்படியே சுருங்கி போயிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் சஸ்டைனபிலிட்டி கண்டினியூட்டி இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண துவங்கும் போது அது எப்படி ஆரம்பிக்கிறோமோ லாஸ்ட்டோட அந்த இதுவில் போயிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அது நடக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 7 மணிக்கு ஏஞ்சிக்கிற ஆளாக இருந்தால் அதை நீங்கள் 7 மணிக்கு ஏஞ்சிக்கிட்டு உடனே 4 மணிக்கு மாற்றணும்னு நினச்சா எந்த மனுஷனாலையும் முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, 7 மணின்றதை ஃபஸ்ட்டு 6:30 மாற்றணும். ஸோ ஒரு 1/2 hour டிஃப்ரெண்ட்டை நீங்கள் இது பண்ணிங்களா உங்களுக்கு 1/2 hour நிறைய விஷயம் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மார்னிங் அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒன் டேயில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது உங்கள் மைண்ட் செட்டுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் மைண்ட் செட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அன்றைக்கி நடக்கிற மொத்த விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு மைண்ட் செட் ஆனோடனே அன்றைக்கி நடக்கிற மொத்த விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஜிம்முக்கு நீங்கள் ஃபஸ்ட் டே போகிறீங்க, போயிட்டு ஃபஸ்ட் நாள் ஃபுல் வெயிட் போட்டு கடன்னு அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு என்ன ஆகும், உங்களால் ஏஞ்சிக்க முடியாது, கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் எப்பயுமே அந்த தப்பை பண்ணவே கூடாது. லிட்டில் பை லிட்டிலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர் போட்டுங்க. ஸோ இல்லை இந்த டைம் தான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளினை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின்ற ஒரு விஷயம் வரும். டிசிப்ளின் ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஜாபில் ப்ளஸ் உங்களுக்கு மணி எயின் பண்ணுறதுல, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஒன் பை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக உங்களுக்காக ஒரு கோட் சொல்லி முடிக்கிறேன். என்னோடய ஃபேவரட் கோட்: சூழ்நிலைகளை நீ காரணம் காட்டாதே, சூழ்நிலைகளை நீ உருவாக்கு. உலகிலே மிகச்சிறந்த வார்த்தை சொல்லல்ல செயல். செய்வோமா?